ஐ am sorry. நான் உன்கிட்ட சாரி சொன்னதை நீ யார்கிட்டயும் சொல்லாத. ஒருவேளை நான் என் ஃபேனுக்கு சாரி சொன்ன விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சின்ன விஷயத்த பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. என் இமேஜ் டேமேஜ் ஆயிடும். சொல்ல மாட்டல? என்ன சொல்ல மாட்டல? என்ன வாட்? நான் ஃபர்ஸ்ட் டைமா உன்னதான் என்னோட ட்ரூ ஃபேனை ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி உன்கிட்ட தான் நான் சாரியும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நமக்குள்ள என்ன நடக்குமோ எனக்கே தெரியல. பட் இட்ஸ் ஓகே. அது அப்போ பார்த்துக்கலாம். லைஃப்ல அப்பப்போ பண்ண வேண்டிய விஷயங்களை அப்பப்போ தான் பண்ணணும். அதான் கரெக்ட். உனக்கு லிரிக்ஸ் கிடைச்சிருச்சு. என்ன இன்னும் எதுக்காக இங்க வெயிட் பண்ற? முதல்ல கிளம்பு, போய் உங்க பாஸ்க்கு இந்த லிரிக்ஸை கொடுத்துரு. இல்லைன்னா லேட்டா போனதுக்கு நீ போய் சாரி சொல்ல வேண்டியது இருக்கும். கரெக்டா? ஸ்மைல். மனசுல சூரன் காத்தே அடிக்குது காதல் போத்தே. நிலவே சோறுட்டுதே கனவே தாலாட்டுதே மின்னல் ஓசையும் காதிலே கேட்குதே உந்தன் வாசனை வானவில் காட்டுதே. இன்னைக்கு நாள் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுச்சு. எந்த வேலையும் நடக்கல, எந்த பார்ட்டிக்கும் போல, சாங்கும் ரெக்கார்ட் பண்ணல. ஜீரோ ப்ரொடக்டிவிட்டி. மூடும் ஆஃப் ஆயிடுச்சு. யூஸ்ஃபுல்லா ஒன்னே ஒன்று தான் நடந்துச்சு. இன்னைக்கு அந்த தனுவை மீட் பண்ணது. வாட் எவர் இட் இஸ், அவ கியூட்டா இருக்கா. அது அவளுக்கு தெரியும். அதனால தான் எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறான். காஃபி குடிக்க வரலன்னா ஒழுங்கா பாய் சொல்லியிருக்கலாமே. இந்த ஆலியா ஏன் இன்னும் வரல? எங்க போனா? போன் பண்ணி பார்க்கறேன். அண்ணா, என்னை பத்தி யோசிச்சா போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைனா நானே வந்து நிப்பேன். ஆலியா மத்தவங்கள உன்ன மாதிரியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நோ, சான்ஸே இல்ல. இந்த ஆலியா மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நான் தான் உன்னோட செல்ல தங்கச்சி. தட்ஸ் ட்ரூ. எனிவேஸ் ஆலியா, உன்னோட அந்த ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசுனியா? யாரு? தனு தானே அவ பேரு. ஓகேனாலா இல்ல ஆட்டிடியூட் காட்டுறாளா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு, தனு என்னோட ஃப்ரெண்ட். செகண்ட் ரீசன், நீ ஒரு பாப்புலர் ராக் ஸ்டார். அதனால கண்டிப்பா தேடி வருவா. நைஸ். அண்ணா, அவ நம்பர் வேணும்? யா, ஐ டோன்ட் மைண்ட் தட். வெல், கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீதான் இப்ப அவளை முதலா பாக்குற. அவ கூட கொஞ்சம் டேட்ஸ்க்கு போ, பேசி பழகு. அவளோட கம்ஃபர்டபிள் ஆயிட்டா நீயே டைரக்டா அவகிட்ட நம்பர் வாங்கிக்கலாம். ஆமா, இது என்ன? இங்கயா? இங்க ஏதாவது இருக்கா? என்ன இருக்கு? You're blushing. What nonsense. Of course, வா நானே உனக்கு காட்டுறேன். அத அப்படி வச்சிடு. வா வா வா. நீயே பாரு. நீ சொல்ற மாதிரி எதுவும் இல்லையே. சும்மா பேச்சுக்கு சொல்லாத. ஓ ரியலி? அப்படினா இது என்ன? ஆனா எனக்கு என்னமோ உனக்கு அந்த தனுவை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். Maybe not. I don't know. But I know because I'm your sister. நீ வேணா இந்த பேட்மேன் டி-ஷர்ட் போட்டுக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னோட ராக் ஸ்டார். So don't you worry, I'll handle Tanu, okay? Abhi and Tanu sitting on a Alia, date. bye-bye. Okay, bye. Bye, I'll see you. Bye. உனக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் என்னோட பிளானே. உன்னால இதுல இருந்து வெளியில வரவே முடியாது. கடைசி வரைக்கும் நீ என் கைப்பிடிக்குள்ள. ஆலியா சொல்ற மாதிரி என் ஃபேஸ்ல எதுவும் இல்லையே. யா, கியூட்டா இருந்தா அதனால பிடிச்சிருந்தது. அதனால அவளையே வா நினைச்சிட்டு இருப்பேன். ஆலியா இஸ் மேட்.
இருக்கிற வரைக்கும் நீ அண்ணன் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. ஏன் அண்ணன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் அவனுக்காக உன்னை இங்க பார்க்க வந்திருக்க. இனிமே என் அண்ணன் லைஃப்ல இருக்காத, அவனை விட்டு விலகி போ. பிரக்யா, என்னமாச்சு? யார் கூடயாவது சண்டை போட்டியா? இல்ல பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் மூட் ஆஃபா இருக்க? மூட் ஆஃபா? இல்லையே பாட்டி, நான் சரியா தான் இருக்கேன். சரியா இருந்தா இதெல்லாம் என்ன? அது பாட்டி, நான் என்னோட பிங்க் துப்பட்டாவை தேடிட்டு இருந்தேன், கிடைக்கலையா, அதான் அந்த டென்ஷன்ல இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். குழந்தையா நீ? ஒன்னு சொல்லவா? நீ பொய் சொல்லணும்னு நினைச்சினா பொய் சொல்றதுக்கு ட்ரை பண்ணாத. ஏன்னா ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு 10 பொய் சொல்ல வேண்டியிருக்கும். சரி, இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்ன நடந்தது? அபி ஏதாவது சொன்னாரா? இல்லையே, அவர் எதுவும் என்கிட்ட சொல்லலையே. ஒன்னு சொல்லலையா? சரி, அப்ப நான் சரளாவை கூப்பிடுறேன். அவ டென்ஷன் ஆகி உங்ககிட்ட கேள்வி கேட்பா. அப்ப நீ பதில் சொல்லு. வேண்டாம் பாட்டி. பாட்டி பாட்டி, அம்மாவை கூப்பிடாதீங்க பாட்டி. சரி, நான் கூப்பிடல. அப்ப நீயே சொல்லு, உனக்கு அபி கூட என்ன பிரச்சனை? உண்மையே மறைக்காம சொல்லணும். பாட்டி, நான் என்னன்னு சொல்றது? இத பத்தி பேசினா திரும்பவும் என் மனசு கஷ்டப்படும். அப்படின்னா அந்த விஷயத்த மனசுல போட்டு வைக்க கூடாது. வெளியே சொல்லியே ஆகணும். என்ன விஷயம்னு சொல்லு. வெளியே சொன்னாதான் நல்ல முடிவு கிடைக்கும். பாட்டி, இன்னைக்கு நான் பார்த்த விஷயம், நான் ஏதோ கெட்ட கனவை பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த கனவை பார்க்கவே கூடாதுன்னு தோணுச்சு. பிரக்யா, நாம கண்ணால பாக்குற எல்லா விஷயமும் எப்பவும் உண்மையா இருக்காது. ஆனா நாம கனவு காண்றது ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாள் நிச்சயமா நிறைவேறும். ஆனா இந்த தடவை அப்படி ஆகாது பாட்டி. ஏன்னா நான் பார்த்தது ஏற்கனவே நடந்த விஷயம்தான் பாட்டி. என்ன நடந்த விஷயம்? பாட்டி, நான் இன்னைக்கு அவரை ஆபீஸ் விஷயமா வெளியில பார்க்க போயிருந்தேன். நான் அவர் பக்கத்துல தான் இருந்தேன். ஆனா அவர் என்ன பார்க்கவே இல்லை, தனுவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆலியா என்கிட்ட வந்து நாங்க 2 பேரும் ஒண்ணு சேருவோன்னு கனவு காண்றது நடக்காதுன்னு சொன்னா. உண்மையும் அதுதானே பாட்டி. அவர் தனு பக்கத்திலே இருக்காரு, என்னை விட்டு ரொம்ப விலகி இருக்காரு. அவர் எந்த அளவுக்கு தனுவை நெருங்கி போறாரோ அவ்வளோக்கு அவளை என்னை விட்டு விலகி போறாரு. நான் அவர் பக்கத்துல இல்லைன்னா அவரோட நினைவுகளை திரும்ப கொண்டு வரவே முடியாது. அவருக்கு பழைய ஞாபகங்கள் வரலன்னா நாங்க எப்படி பாட்டி ஒண்ணு சேர முடியும்? அம்மா சொல்றதெல்லாம் சரிதான் பாட்டி. அவரை பார்க்கவும் வேண்டாம், அவரை பத்தி யோசிக்கவும் வேண்டாம். இப்படியெல்லாம் நடக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. அதான் இனிமே ஆபீஸ்க்கு போக வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. திரும்ப திரும்ப என்னோட கனவு கலையிறத என்னால பொறுத்துக்க முடியாது. நான் இந்த வேலையை விட்டுற போறேன். பிரக்யா, சரளா சொல்றத வச்சு எப்படி முடிவு எடுக்க முடியும்? ஏதாவது முடிவு எடுக்கிறதுன்னா பெரியவங்க சொன்னதையெல்லாம் யோசிச்சு பார்த்து முடிவு எடுக்கணும். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது எப்ப நாம ஒருத்தரை மனசார நேசிக்கிறோமோ அவங்க எந்த கூட்டத்துல இருந்தாலும் அவங்கள நம்ம கண்டிப்பா பாப்போம்னு சொல்லிருக்காங்க. அதுக்கும் மேல இன்னொரு விஷயம், மேல கடவுள் இருக்கார்ல, அவர் தான் 2 உள்ளங்களையும் சேர்த்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பூமிக்கு அனுப்புனதும் 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஆனா உண்மையான காதல் சேர்த்து வைக்குது. அதனாலதான் நீ அபிய விட்டு பிரிஞ்சிருக்க. ஆனா மறுபடியும் 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. காரணம், கடவுள் உங்களை பத்தி நல்ல விதமா யோசிச்சதுனாலதான். புரிஞ்சுதா? அப்புறம் முக்கியமா இந்த ஆலியா இருக்காளே, அவ பிளான பத்தி எல்லாம் யோசிக்காத. அவ போடுற பிளான் எல்லாம் ஃபெயிலா போயிடும். கடவுள் போடுற மாஸ்டர் பிளான் தான் என்னைக்கு ஜெயிக்கும். வேற யாரு சொன்னாலும் கேட்காத. உன் பாட்டி என்ன சொல்றேனோ அதப்படி செய். இங்க பாரு பிரக்யா, நாம காண்ற கனவு என்னைக்காவது ஒரு நாள் நிறைவேறும். ஆனா அந்த கனவு காண்றதுக்கு தைரியம் இருக்கணும். ராபின், ராபின், என் Yes, ட்ரெஸ் sir. எங்க? என்னோட திங்ஸ் எல்லாம் எங்க? என்ன இப்படியே டவலியா போ சொல்லுங்க. உள்ளதா சார் இருக்கு. உள்ளியா இருக்குன்னா போய் எடுத்து வை போ. இந்த லேபிள்ஸ் எல்லாம் ஏன் இன்னும் எடுக்கல? சாரி சார். இந்த டாக்ஸ் இருந்தா தான் புதுசுன்னு தெரியுமா? சரி, போய் உடனே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. I'm Okay, really sir. hungry. Oh no.
அண்ணன் மறுபடியும் அந்த கம்பெனிக்கு ரெக்கார்டிங்கு போறானே. ஆனா நான் அந்த பிரக்யா கிட்ட அண்ணாவும் தனுவும் வெளியூர் போயிருக்காங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவ அண்ணாவை ஆஃபீஸ்ல பார்த்துட்டா என்னோட மொத்த பிளானும் வேஸ்டா போயிடும். இப்போ என்ன பண்றது? ஓ எஸ், நல்ல ஐடியா. இப்ப பாக்குறேன் அண்ணன் எப்படி ஆபீஸ்க்கு போறான்னு. ராபின், என் ஷூஸ் எடுத்து வச்சியா இல்லையா? என்னோட போட்டோ கல்யாண ட்ரெஸ்லையா? ஒன்றும் புரியலையே. ஏன் கல்யாணம் எனக்கு தெரியாம? சார், அபி சார், 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 பாட்டி, சார், பாட்டி. என்னாச்சு? அங்க அபி சார். அட என்னாச்சு அபிக்கு? அபி சார். அபி, அட கடவுளே, இப்படி கிடக்குறானே, என்னாச்சு அபிக்கு? அபி, இது பாட்டி. அபி, அஜய், சீக்கிரமா அஜயை கூப்பிடு. சீக்கிரம் வர சொல்லு. அபி என்னாச்சு? அபி, அபி என்னாச்சு? அபி, எழுந்துரு. என்னாச்சு? அபி, அபிக்கு என்னாச்சு? அபி, அபி அண்ணா அண்ணா கேட்டாச்சு. வழி விடுங்க, வழி விடுங்க எல்லாரும். மெதுவா மெதுவா. அபி, அண்ணா என்னாச்சு? ஐயோ அபி, உனக்கு என்னாச்சுப்பா? தண்ணி கொண்டு வாங்க. வாங்க. தண்ணி சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் தண்ணி அபி, எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம். என்னாச்சுப்பா? சீக்கிரம் கொடு. இந்த அபி, அபி. அபி, ஆலியா, இப்போ அபிக்கு என்ன மாத்திரை கொடுக்குறேன்? டாக்டர் கொடுத்த டேப்லெட் தான். சீக்கிரமா யாராவது டாக்டர் கூப்பிடுங்களேன். உடனே ஃபோன் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்றேன். ராஜ் கிட்ட சொல்லி சீக்கிரமா டாக்டர் கூட்டிட்டு இதோ வர சொல்லு. சொல்லிடுறேன். அண்ணா இந்த போட்டோவை அண்ணாவோட ரூம்ல வச்சது யாரு? உங்களை தான் கேக்குறேன். இந்த போட்டோவை வச்சது யாரு? அவங்க வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. சொல்லுங்க, இந்த போட்டோவை அண்ணா ரூம்ல வச்சது யாரு? பாட்டி, எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தானே அண்ணன் ரூமுக்கு போனீங்க. ஆமா. அண்ணன் ரூம்குள்ள யாராவது இருந்ததை பாத்தீங்களா? அங்க யாரும் இல்ல. அது எப்படி யாரும் இல்லாம இருக்க முடியும்? யாரோ அங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த போட்டோவை அண்ணன் கிட்ட கொடுத்துருக்கணும். எனக்கு சத்தியமா புரியல. யாரு இந்த வேலையை செஞ்சிருப்பா? அண்ணன் பிரக்யா சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் நானே என் கையால அந்த ரூம்ல இருந்து தூக்கி எறிஞ்சேன். அப்படி இருக்கும்போது இந்த போட்டோ மட்டும் எப்படி? யார் உள்ள வச்சது? ஒருவேளை யாராவது அண்ணாவை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோட உள்ள வச்சிருக்கணும். தெரிஞ்சே வேணும்னே இப்படி ஒரு காரியத்தை யாரோ செஞ்சிருக்காங்க. தேங்க் காட், நல்ல வேளை என்கிட்ட ஆன்டி ஸ்ட்ரெஸ் மெடிசன் டாக்டர் கொடுத்தது இருந்தது. ஒருவேளை அது இல்லைன்னா அண்ணாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சது யாரு? மைதிலி அண்ணி, அண்ணா மேல உங்களுக்கு ரொம்ப கோவம் இருந்ததுல்ல? அந்த கோவத்துல அண்ணனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல நீங்க ஏன் இந்த போட்டோவை உள்ள வச்சிருக்க கூடாது? நீ என்ன பேசிட்டு இருக்க ஆலியா? ஆலியா, எனக்கும் அபிக்கும் சின்ன சின்ன சண்டை வரும் தான். ஆனா இதுக்காக நான் இந்த மாதிரி செய்வேன்னு நீ எப்படி நினைப்ப? அதுவும் இந்த போட்டோ, இந்த கல்யாண போட்டோவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்புறம் எப்படி?
நானே பாட்டி கத்துனதுக்கு அப்புறம் தான் என்னன்னு போய் நான் ரூம்ல பார்த்தேன். அது வரைக்கும் உங்க கூட தானே இருந்தேன். ஆமா இருந்ததா உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்றாங்களா? இல்ல ஆலியா, மைதிலி சொல்றது உண்மைதான். என் ரூமுக்கு என்ன டிஃபன் சாப்பிட கூப்பிடறதுக்கு வந்தா. அப்பதான் எங்களுக்கு அக்கா கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. ஆலியா, நானும் சித்தப்பாவும் டைனிங் டேபிள்ல தான் உட்கார்ந்திருந்தோம். ராபின் டிஃபன் செய்யறதுக்காக கிச்சன்ல இருந்தா. இங்க பாரு, நீ எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க? அவ உங்ககிட்ட கேட்டாளா? என்னமோ திருடங்க கிட்ட விசாரிக்கிற மாதிரி நம்ம கிட்ட விசாரிச்சிட்டு இருக்க. ஆலியா, வீட்டில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி விசாரிக்கிறது எங்களுக்கு நல்லதா படலை. யார்கிட்ட கேள்வி கேட்குற? தெரிஞ்சுதான் கேட்குறியா? அது மட்டும் இல்லாமல் அபிதான் இந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானவன். அவன் ரொம்ப நல்ல பையனும் கூட. அவனை கஷ்டப்படுத்த நாங்கள் ஏன் இதை பண்ணணும்? அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா யாரோ ஒருத்தர் வேணும்னே இந்த போட்டோவை அண்ணன் ரூம்ல வச்சிருக்காங்க. ஏன்னா தானா இந்த போட்டோ அண்ணன் ரூமுக்கு போகாது இல்லையா? இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அண்ணன் லைஃப்ல நடந்தா அவனுக்கு என்ன ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி பாஸ்ட் விஷயத்த அண்ணன் கிட்ட பேசுறதை இதோட நிறுத்திக்கோங்க. அது யாரா இருந்தாலும் சரி, மீறி பேசி அண்ணனை இழந்துடாதீங்க. இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இதை வச்சிருக்கணும். அது யாருங்கிறத கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். டாக்டர் வந்துட்டாரு. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க டாக்டர். நீங்க கொடுத்த ஆன்டி ஸ்ட்ரெஸ் டேப்லெட் தான் அண்ணாக்கு நான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அண்ணனை கொஞ்சம் வந்து பாருங்க. குட். அந்த மெடிசன் அவருக்கு டயத்தை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். லெட்ஸ் see the stress level. ஓகே. அப்புறம் அண்ணா இந்த போட்டோ பிடிங்க. அண்ணாக்கு தெரியக்கூடாது. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சிம்பிள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரோக் தான். நான் கொடுத்த மெடிசனை கொடுத்துருக்கீங்க, அதனால ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அவருக்கு அடிக்கடி வந்துச்சுன்னா அப்புறம் எந்த மெடிசனாலையும் அவரை காப்பாற்றவே முடியாது. கண்டிப்பா நடக்காது டாக்டர். நான் வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லி புரிய வச்சுட்டேன். இனிமே இப்படி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா இங்க நடக்காது. இவருக்கு ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். முடிஞ்சா ஒரு 2-3 நாளைக்கு இவர் வீட்லயே இருக்கட்டும். முக்கியமா வேலையை பத்தி இவர்கிட்ட பேசாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடுறோம். என் அண்ணனை விட வேலை ஒன்றும் முக்கியம் இல்லை டாக்டர். நான் அண்ணாவோட எல்லா அப்பாயின்மெண்ட்ஸ் அப்புறம் மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். வாங்க சார். வாவ், நான் நினைச்ச மாதிரியே ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு வருது. 2-3 நாளைக்கு அண்ணாவால வெளியில எங்கேயும் போக முடியாது. அந்த பிரக்யா அண்ணா தனுவோட வெளியூர் போயிருக்கிறதா நினைச்சிட்டு இருப்பா. அங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு யோசிச்சே பிரக்யாவோட மண்டை காய போகுது. அவ ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா ஆக போகுது. நான் நினைச்சது மட்டும்தான் நடக்க போகுது. அந்த பாடிகார்ட் நாயை பார்த்து தள்ளிப்போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா நாய் கிட்ட வந்தது அவன் தெரிச்சு ஓடி போயிட்டான். நீங்களே சொல்லுங்களேன், நாயை பார்த்து பயப்படுற ஒரு பாடிகார்ட் நம்ம அபியை எப்படி பாத்துக்க முடியும்? அபி, உன்னை நாய்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு உன் பாடிகார்டுக்கு இன்னொரு பாடிகார்டு தேவைப்படுது. என்னடா ஆச்சு உனக்கு? உனக்கு இந்த ஜோக் பிடிக்கலையா? இல்ல அப்படி இல்ல, நல்லா தான் இருந்தது. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி ஒரு மாதிரியா உட்கார்ந்துகிட்டு இருக்க? உனக்கு மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை. நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை சிரிக்க வைக்கணும்னு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னடானா எதையோ உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கே. அபி, லாங் ஹேர்ல எவ்வளவு ஸ்டைலா இருக்காரு பாரு. இவர் அடிச்சுக்க முடியாதுல்ல? வாவ். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஏதா ப்ராப்ளமா? என்னாச்சு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ எதையோ மறந்துட்டு போல இருக்கு. அதனால தான் நான் கேட்டேன். நான் எதை மறந்தேன்? உன் கையில இருக்கிற ஃபைலை யார்கிட்டயோ கொடுக்க தானே வெயிட் பண்ற? ஆமா, சார் தான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. யா, ஐ நோ. ஆனா நான் இங்க வந்து நிக்கிறது கூட உனக்கு தெரியலல. என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? இல்ல, அது ஒன்றும் இல்லை. புரியுது. அபி சார் 2-3 நாளா இங்க வராததால உன்னோட கவனமே இங்க இல்ல.
இல்ல அது என்னன்னு தெரியல, டல்லா ஃபீல் பண்றேன். ஓகே, நான் உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னேன்னா உன்னோட மூட் இன்னும் டல் ஆயிடும்னு ஃபீல் பண்றேன். அபி சார் இன்னும் 2 நாளைக்கு வரமாட்டாரு. அவரோட சிஸ்டர் ஆலியா கால் பண்ணாங்க. அபி சார் கொஞ்ச நாளைக்கு எங்கேயோ வெளியூருக்கு போறாராம். பர்சனல் ட்ரிப்புன்னு சொன்னாங்க. ஸோ 2-3 நாளைக்கு வரமாட்டாரு. அதனால ஆஃபீஸ்லயும் ரொம்ப வேலை இருக்காது. எங்க போயிருக்காரு? என்கிட்ட சொல்லிட்டு அவரு போக போறாரு. யார் கூட போனாரு? பிரக்யா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு நான் என்ன அவரோட வைஃபா? என்ன சொல்லியா கேக்குற? மேபி ஹாலிடே ட்ரிப் போலாம். இவர மாதிரி செலிபிரிட்டிஸ் ஹாலிடே ட்ரிப் எல்லாம் சீக்ரெட்டா தான் போவாங்க. அப்பதான் ஃபேன்ஸோ மீடியாவோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எனிவேஸ், ஒருவேளை தன கூட தான் போயிருப்பாரோ? ஆலியா சொன்னது சரிதான். ஒருவேளை தனவும் அவரோ ஹாலிடேக்கு